சாப்பிட்டுட்டு டஸ்ட்பினில் போட்டிருந்த ஒரு சின்ன பீட்சா துண்டு ஒரு பெரிய கேஸையே சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? 1974 இருந்து 2018 வரைக்கும் 13 மர்டர், 58 உமன் அசால்டட் கேஸ்னு நிறைய கிரைம் கேசஸ் அவன் மேலே இருந்தாலும் அவன் யாரு, எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியல. அவ்வளோ பெரிய கில்லரை இந்த உலகத்துக்கு அடையாளம் காமிச்சது அந்த ஒரு சின்ன பீட்சா துண்டு. மக்கள் அவனுக்கு கோல்டன் ஸ்டேட் கில்லர்னு பேர் வச்சிருந்தாங்க. அந்த கோல்டன் ஸ்டேட் கில்லரை பற்றி பல வருஷமா போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், நோ ஐ விட்னஸ். ஆனால் கிரைம் சீனில் கிடைச்ச ஒரு டிஎன்ஏ சாம்பிள் மட்டும் அவங்க கிட்ட எவிடன்ஸாக இருந்துச்சு. அதுவும் எந்த கிரிமினல் டேட்டா பேஸோடவும் ஒத்து போகல. 2010 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு புது டெக்னாலஜிக்கு மூவ் ஆகிறாங்க. அதுதான் ஜெனட்டிக் ஜீனியாலஜி. இந்த கிரைம் சீனில் கிடைச்ச டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக அதை ஜிஇடி அப்படின்ற பப்ளிக் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. ஜிஇடி அப்படின்றது ஒரு பப்ளிக் ஜீனியாலஜி வெப்சைட். அதில் தொலைஞ்சு போனவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட டிஎன்ஏவை அதில் அப்லோட் பண்ணுவாங்க. அது மூலமாக தொலைஞ்சு போனவங்க திரும்ப கிடைக்கிறதுக்காக இதை செய்வாங்க. அப்படி தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த டிஎன்ஏவை அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாங்க. அந்த டிஎன்ஏவை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் மேட்ச் ஆன சில பேர் விசாரிக்கும் போது அவங்க அந்த கில்லரோட தூரத்து சொந்தங்களாக இருந்தாங்க. இன்வெஸ்டிகேஷனில் ஒருத்தராக விசாரிக்கும் போது சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் சிக்கினவன் தான் ஜோசப் டிஆஞ்சலோ. இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் நடந்துச்சு. ஜோசப் தான் அந்த கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ண இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவனை டைரெக்டாக பிடிக்காம அவன் இல்லாதப்போ அவன் வீட்டுக்கு போய் அவன் டஸ்ட்பினில் போட்டிருந்த ஒரு சின்ன பீட்சா துண்டை எடுத்து அதிலிருந்து டிஎன்ஏவை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி கிரைம் சீனில் கிடைச்ச அந்த டிஎன்ஏவும் பீட்சா துண்டிலிருந்து கிடைச்ச அந்த டிஎன்ஏவும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஜோசப் டிஆஞ்சலோ தான் கில்லர். 40 வருஷமாக பல கிரைம்களை செஞ்ச அந்த கில்லரை ஒரு சின்ன பீட்சா துண்டை வச்சு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பிடிச்சாங்க. இந்த வீடியோவிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய க்ளூ தான் தேவைப்படும்ன்றது அவசியம் இல்லை. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.